ஐயன் சோதிவானவன் பொற்றுணை தீருந்தடி பொருந்த கை தொழ கற்றுணை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. நற்றுணையாவது நமச்சிவாயவே. எல்லாம் வல்ல காமாட்சி அம்பாள் உடனாகிய ஏகம்ப பெருமானுடைய திருவருளையும் காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கர விஜயேந்திர சரஸ்வதி சுவாமிகளுடைய குருவருளையும் அவர்களது பொன்னார் திருவடி போதுகளையும் மனமொழி மெய்களால் வணங்கி ஸ்ரீ பெரியவருடைய அருளானையின் வண்ணம் ஸ்ரீ சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறையின் சார்பாக இங்கே தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சைவ சித்தாந்த இணைய வழியான பயிற்சி வகுப்பிலே சிறந்த முறையிலே நாம் இந்த நிகழ்வுகளை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டு வருகிறோம். இதற்கெல்லாம் உறுதுணையாக இருந்து நம்மை நாளும் ஆற்றுப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் முனைவர் கலைராம வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்திலே அடியேனுடைய பணிவு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இதை சிறந்த முறையிலே ஒருங்கிணைத்து இணையத்தின் வழியாக ஒளிபரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் மற்றும் சக பேராசிரியர் பெருமக்களும் இதிலே கலந்து கொண்டு சித்தாந்த தேனை பருகுவதற்காக ஆர்வத்துடன் இருக்கக்கூடிய சித்தாந்த மாணவர்களாகிய உங்கள் அனைவருக்கும் எளியனின் பணிவு கலந்த வணக்கங்களை உரித்தாக்கி கொண்டு நாம் சென்ற வாரம் நிறைவு செய்திருந்த பகுதி, பொதுவாகவே சித்தியார் என்றது ஒரு அற்புதமான ஒரு ஞான பொக்கிஷமாக இருக்கக்கூடிய நூல். நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் அற்புதமாக அதற்கு பல விளக்கங்களையும் உரைகளையும் வகுத்திருக்கிறார்கள். 6 பேர்களது உரை சிறந்த உரை என்று போற்றக்கூடியதாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக பல வகுப்புகளிலே பிரமாண இயலை தொடர்ந்து பதியினுடைய இலக்கணங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே பதி என்று சொல்லக்கூடிய சிவபெருமானுடைய இலக்கணம், அவனுடைய தன்மைகள் எப்படியெல்லாம் இருக்கின்றது என்பதை பற்றியெல்லாம் சிந்தித்தோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய இலக்கணங்களை பற்றி சொல்ல வருகின்ற பொழுது முக்கியமாக 3 வடிவங்களை சொன்னார்கள். அதை நாம் பார்த்தோம். அருவம், உருவம், அருவுருவம் என்று சொல்லக்கூடிய அந்த வடிவங்களை எதன் பொருட்டு இறைவன் எடுக்கின்றான் என்று பார்க்கின்ற பொழுது எல்லாம் அவன் எடுக்கக்கூடிய அந்த வடிவங்கள் எல்லாம் நம்மீது வைத்திருக்கக்கூடிய கருணையின் பொருட்டு என்று நாம் அதை பார்த்தோம். அதைத் தொடர்ந்து இறைவன் எடுக்கக்கூடிய இன்னொரு முறையிலான வடிவம், அது அத்துவாக்கள் என்று குறிப்பிடுவார்கள் சைவ சித்தாந்தத்திலே. அத்துவாக்கள் என்று பார்க்கின்ற பொழுது வழி என்று பொருள். அத்துவா என்றால் வழி. இறைவன் நமக்கு அருள் புரிவதற்காக அவன் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு வழி இந்த அத்துவாக்கள். இந்த அத்துவாக்களின் வழியாக நம்மை அவன் ஆட்கொள்ளுகிறான் என்றும் நாம் பார்த்தோம். அந்த அத்துவாக்கள் 6 என்று நாம் சென்ற வகுப்பிலே அதை சிந்தித்தோம். மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலை என்று சொல்லக்கூடிய 6 தன்மைகளை கொண்டது இந்த அத்துவாக்கள். இந்த 6ஐயும் 2 பிரிவாக பிரிக்கலாம். முதல் 3, அதாவது மந்திரம், பதம், வண்ணம் என்று சொல்லக்கூடியது சொற்பிரபஞ்சம் என்றும், புவனம், தத்துவம், கலை என்பது பொருட்பிரபஞ்சம் என்றும் நாம் பார்த்தோம். இப்படியெல்லாம் இறைவன் இந்த வடிவங்களை எடுக்கின்றான். எல்லா வடிவமும் நாம் மீண்டும் மீண்டும் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டியது, இறைவன் எடுக்கக்கூடிய எல்லா வடிவங்களும் இந்த ஆன்மாக்கள் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய அளவில்லாத கருணையை காட்டுகிறது. மேலும் இறைவனுக்கு இதெல்லாம் எப்படிப்பட்ட வடிவங்கள் என்றால், இந்த அத்துவாக்கள் போன்றவை எல்லாம் இறைவனது உபசார வடிவங்கள். அவன் வடிவம் எடுக்க வேண்டும் என்ற கட்டளை அவனுக்கு இல்லை. ஆனால் இந்த ஆன்மாவிற்காக அவன் இப்படியெல்லாம் வடிவங்களை எடுக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். பிறகு இப்படி நாம் பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது நமக்கு ஒரு ஐயப்பாடு ஏற்படுகிறது. என்ன ஐயப்பாடு ஏற்படுகிறது என்று சொன்னால், பிரம்ம விஷ்ணுக்கள் என்று சொல்லக்கூடியவர்களோடு நாம் சிவபெருமானை வைத்து எண்ணுகின்ற பொழுது இதிலே பிரம்மாவும் விஷ்ணுவும் என்று சொல்லக்கூடியவர்கள், பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லாம்
அந்த ஒரு முதன்மை தன்மைக்கு உரியவர்களா, அவர்களெல்லாமும் முதல்வர் என்ற ஒரு நிலைக்கு உரியவர்களா என்ற ஒரு ஐயப்பாடு நமக்குள்ளே எழுகிறது. இந்த நூலிலே தடை விடைகளாக நமக்கு பல செய்திகளை சொல்லிக் கொண்டு செல்கிறார். ஏனென்றால் சுபக்கம் என்று சொல்லுகின்ற பொழுதே இங்கு இருக்கக்கூடிய சமய கருத்துக்களை மறுத்தும் அதற்கு சரியான விடையையும் கூறுகிறது என்று நாம் பார்த்தோம். ஆக அப்படி ஒரு வினா ஏற்படுகிறது நமக்கு. எப்படி இதற்கு முன்பு ஒரு சந்தேகம் வந்தது, இறைவன் இதோடு சம்பந்தப்படுவதனாலே இந்த ஆன்மாவுக்கு இருப்பது போன்று அவனுக்கும் இந்த தொடர்பு மல வாசனை ஏற்படுமா என்றால் அது ஏற்படாது என்று ஒரு விடையை சொல்லி ஒரு வினாவை எழுப்பி அதற்கு விடை சொன்னாரோ அது போன்று பல வினாக்கள். உதாரணத்திற்காக நான் அதை சொன்னேன். அதுபோல இங்க பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இணையாக சிவபெருமானை வைத்து நாம் எண்ணுகின்றோம் என்று சொன்னால், அப்படி எண்ணுகின்ற பொழுது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனுக்கு சமமானவர்களாகி விடுவார்களா என்ற ஐயப்பாடும் நமக்குள்ளே எழும். இதெல்லாம் இறைவன் அவர்களோடு வைத்து எண்ணக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களிலிருந்து மேம்பட்டவன் என்ற ஒரு பொருளை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அது எப்படி என்றால், ஒரு அரசன் இருக்கின்றான். அந்த அரசன் தானே சென்று எல்லா செயல்களையும் செய்ய முடியாமல் ஒவ்வொரு துறைக்கு ஒரு அமைச்சர்களை நியமித்து அமைச்சர்கள் மூலமாக அந்த காரியங்களை நிறைவேற்றுகிறான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்போ அமைச்சர்கள் அத்தனை பேரும் அரசனுக்கு சமமானவர்களா என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும் என்றால் அரசனுக்கு சமமாக மாட்டார்கள். அரசனுடைய அனுமதியை பெற்று அரசன் செய்வதற்கு பதிலாக அந்த செயலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கென்று. என்ன அப்ப நமக்கு ஒரு இன்னொரு சந்தேகமும் வரலாம். அப்ப அவங்க சுயமா அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்தலாமான்னா எடுத்து பயன்படுத்த முடியாது. அதுபோல சிவபெருமானுடைய கருணையை பெற்று, அதுதான் நாம வடமொழியில சொல்லுகின்ற பொழுது அதை அதிட்டித்து அவனுடைய அருளை பெற்று, ஆங்கிலத்திலே ரெப்ரசன்டேட்டிவ் என்று நாம் அதை சொல்கிறோம், அவனுடைய ஒரு அங்கமாக அவனுடைய கட்டளையை ஏற்று செய்யக்கூடியவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, அதாவது பிரம்ம விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் போன்றவர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் சிவனுக்கு சமமானவர்கள் அல்ல என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவர்களால் தனித்து செயல்பட முடியாது. பெருமானுடைய கருணை இருந்தால் மட்டுமே, பெருமானுடைய அருளை பெற்றால் மட்டுமே தான் அவர்களால் இயங்க முடியும் என்று சொன்னார். இதற்கும் ஒரு நுட்பமாக நாம் சென்று பார்க்கின்ற பொழுது இதையெல்லாம் பெருமான் எப்படி செய்கிறான் என்றால் அவனுடைய அருள் ஆற்றல். நாம் ஒரு விஷயத்தை மீண்டும் மீண்டும் நான் இந்த இடத்திலே நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். இறைவனுடைய அருள் ஆற்றல் என்று சொல்லக்கூடியதற்கு பெயர்தான் சக்தி. அந்த சக்தி நாம உமையம்மை என்று சொல்லுகிறோமே, அவள் யார் என்றால் இறைவனுடைய அருள் ஆற்றல், கருணையின் வடிவம். அந்த கருணை பலவாறாக பிரிகிறது. அந்த கருணை பலவாறாக பிரிகின்ற பொழுது முதலிலே இருக்கக்கூடியவள் ஜனனி என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் ஆற்றல். அந்த ஜனனி என்பவள், அந்த அருள் ஆற்றல் பிரம்மாவோடு சேருகின்ற பொழுதுதான் பிரம்மா படைக்கக்கூடிய தொழிலை செய்ய முடியும். அடுத்து ரோத்ராயத்ரி என்று சொல்லக்கூடியவள். இந்த அருள் ஆற்றலானவள் ரோத்ராயத்ரி என்று சொல்லக்கூடியவள் திருமாலோடு சேருகின்ற பொழுது, அதாவது திருமால் உடம்பு என்று வைத்துக் கொண்டால் அவளை இயக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல் எங்கிருந்து சென்றது? சிவபெருமானுடைய அருள் ஆற்றல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஜனனி என்ற பெயரோடு பிரம்மாவினிடத்திலே சென்று பிரம்மாவை படைப்பதற்கான அந்த செயலை செய்யக்கூடியவளாக திகழ்கிறாள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோல இங்கே விஷ்ணுவும் ரோத்ராயத்ரி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் ஆற்றலும் இணைகின்ற பொழுதுதான் திருமாலால் இந்த உலகத்தை காக்கக்கூடிய செயலை இயற்ற முடியும். காத்தல் மட்டுமல்ல, உடனே அவர் மறைத்தலையும் செய்கிறார். மால் என்றால் மயக்கம் என்று பொருள். அப்ப 3 செயல்கள் நமக்கு தெரிந்துவிட்டது: படைத்தல், காத்தல், மறைத்தல். அடுத்து ஆரினி என்று சொல்லக்கூடிய அந்த அருள் ஆற்றல் உருத்ரனோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது, உருத்ரனோடு சேருகின்ற பொழுது, உருத்ரன் இந்த உலகை ஒடுக்கவும் மீண்டும் அருளவும்
கூடிய அந்த செயலை செய்கிறான் என்று நாம் பார்க்கின்றோம். அப்ப 5 தொழில்கள். இந்த 5 தொழில்களும் யாரால் நடக்கிறது என்றால் சிவபெருமானுடைய அந்த சக்தியினுடைய அருள் ஆற்றல்களிலிருந்து ஒரு பகுதியாகிய ஜனனி என்பவளாலேயும் ருத்ராயி என்பவளாலேயும் ஆரணி என்று சொல்லக்கூடிய ஆற்றல்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களோடு சம்பந்தப்படுகின்ற பொழுது இந்த 5 தொழில்களை செய்கின்றன, பஞ்சகிருத்தியங்களை செய்கின்றன. அப்ப பெருமான் நேரடியாக செய்யாமல் தன்னுடைய அருள் ஆற்றல் மூலமாக இதை இயக்குவதனால் சிவபெருமான் தான் பரம்பொருள் என்பதை நாம் தெளிவாக மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் எல்லோரும் பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் எல்லோரும் பெருமானுடைய கட்டளையை ஏற்று இந்த தொழிலை தொழிற்படுத்தக்கூடியவர்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நமக்கு அடுத்தடுத்த பாடல்களிலே நமக்கு சொல்லுகிறார் அருள்நந்தி சிவாச்சாரியார். இந்த அருள் ஆற்றல்கள் எல்லாம் எங்கே சென்று ஒடுங்கும் என்றால் இந்த அருள் ஆற்றல்கள் எல்லாம் ஸ்ரீகண்ட ருத்ரனிடத்திலே சென்று ஒடுங்கும். 5 தொழில்களையும் பஞ்சகிருத்தியங்கள் என்று வடமொழியிலே சொல்லுவார்கள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என்று சொல்லக்கூடிய இந்த 5 தொழில்களையும் செய்பவன் சிவபெருமான் ஒருவனே என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 5 செயல்களையும் இறைவன் செய்கிறான், சிவபெருமான் செய்கிறான் என்று பார்க்கிறோம். இந்த 5 செயல்களையும் செய்வதனால் அவர்கள் உயர்ந்தவர்கள் ஆகிவிட முடியாது. யாரு? பிரம்ம விஷ்ணுக்கள் உயர்ந்தவர்கள் ஆகிவிட முடியாது. அதே நேரத்தில் இந்த இடத்தில் ரொம்ப அழகா ஒரு செய்தியை சொல்றார் அருள்நந்தி சிவனார். இந்த 5 செயல்களை அவர்களால் தனித்து செயல்பட முடியாது என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார், ஒரு விளக்கத்தை தருகிறார். அது என்ன என்றால் புராணத்திலே நமக்கு அதற்கான சான்று இருக்கிறது. ஒன்று, தட்சனுடைய வேள்வி. எவ்வளவோ படித்தவன் தட்சன், வேதங்களை எல்லாம் கற்று தேர்ந்தவன். சிவபெருமானுடைய அனுமதி இல்லாமல், சிவனுடைய சம்பந்தம் இல்லாமல் அந்த யாகத்தை செய்ததனால் அவர்களால் அது தொடர முடியாமல் போனது. எல்லோரும் சென்று அந்த யாகத்திலே சென்று பெரிய பெருமானால் தண்டிக்கப்பட்டார்கள், அடிகளை வாங்கினார்கள் என்றெல்லாம் புராணங்களிலே நாம் பார்க்கிறோம். ஒன்று. இரண்டாவது, மார்கண்டேயருடைய வாழ்நாள் குறிக்கப்பட்டு விட்டது. மார்கண்டேயருக்கு ஆயுள் முடிய போகிறது என்று இவர்கள் யாரு? பிரம்ம விஷ்ணு ருத்ரர்கள் தீர்மானித்து விட்டாலும் பெருமான் மார்கண்டேயருடைய வரலாற்றை தூய்மையான அந்த அடியவனுக்காக, அந்த பக்திக்காக அவனுடைய வாழ்நாளை நீட்டித்து காண்பித்தார் என்று நாம் புராணத்திலே பார்க்கிறோம், மார்கண்டேயருக்கு அருள் புரிந்த வரலாற்றின் மூலமாக. அதோடு மட்டுமல்லாமல் இன்னொரு வேடிக்கையான செய்தி பாருங்கள். பார்க்கடலிலே நஞ்சு வந்தபோது, ஆலகால விஷம் வந்தபோது எல்லோரும் கடவுள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் சென்று அதை அருந்திருக்கலாமே, பருகியிருக்கலாமே என்றால் அவர்கள் அதற்கு தகுதி உடையவர்கள் அல்ல. அதை அருந்தி அனைவரையும் காப்பாற்றுகிறான் என்று சொன்னால், அதே நேரத்தில் இவர்களும் அஞ்சி போய் அவனிடத்திலே அடைக்கலம் கொள்கிறார்கள் என்று சொன்னால், இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், யார் கடவுள், யார் பெரியவன், யார் முதல்வன் என்றால் அது தனக்கு ஒப்பாரும் இக்காரும் இல்லாத தனி பரம்பொருளாக விளங்கக்கூடிய சிவபெருமான் தான் கடவுள், அவன்தான் முதல்வன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த செய்திகளை எல்லாம் அடுத்தடுத்த பாடல்களிலே சொல்லிக் கொண்டு வருகிறார். பிறகு இறைவனுடைய வடிவங்களைத்தான், அவனுடைய இலக்கணங்களைத்தான் சொல்லிக் கொண்டு வருகிறார். அதிலே இதை ஒரு தொகுப்பாக தொகுத்து 2 செய்திகளை சொல்லுகிறார். ஒன்று தடத்த இலக்கணம், மற்றொன்று சொரூப இலக்கணம் என்று சொல்லக்கூடியது. தடத்தம் என்றால் பொதுவானது, சிறப்பு என்பது சொரூபம். நம்ம எல்லாம் புரிந்து கொள்ளணும்னா, எல்லாருக்கும் இப்ப வகுப்புல மாணவர்கள் இருக்கிறாருன்னா எல்லா மாணவர்களும் படிக்கக்கூடியவர்கள், எல்லா மாணவர்களும் எழுதக்கூடியவர்கள், எல்லா மாணவர்களும் ஒழுக்கமாக இருக்கக்கூடியவர்கள் என்பது பொது. அதிலே சிறப்பாக இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் நன்றாக பாடுவார், இந்த வகுப்பில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் சிறப்பாக ஓவியம் வரைவார், ஒரு மாணவர் சிறப்பாக இசைக்கருவிகளை இசைக்கக்கூடியவர் என்பது அவருடைய சிறப்பு இலக்கணம், அவருக்கான தனித்துவம். அதுபோல இறைவனுக்கு தடத்த இலக்கணம், சொரூப இலக்கணம் என்று 2 இருக்கிறது. அதை பற்றி இப்பொழுது சொரூப இலக்கணத்தை அடுத்த பாடலிலே சொல்லுகிறார். பாடல் எண் 82 சொரூப இலக்கணத்தை பற்றி நமக்கு இங்கே அழகாக எடுத்து சொல்லுகிறார்.
சத்திதன் வடிவம் ஏது எண்ணில் தடையிலா ஞானமாகும். உய்த்திடும் இச்சை செய்தி இவை ஞானத்து உளவோ எண்ணில் எத்திரம் ஞானம் உள்ளது. அத்திரம் இச்சை செய்தி வைத்தலால் மறைப்பில் ஞானால் மறுவிடும் கிரியை எல்லாம் என்று சிவசக்தியினுடைய இந்த சொரூப இலக்கணத்தை நமக்கு இங்கே சொல்லுகிறார். இங்கே இறைவனுடைய அந்த சொரூப இலக்கணமாக திகழக்கூடியது என்ன என்று சொன்னால், அவனுடைய சொரூப வடிவமாக இருக்கக்கூடியது எது என்றால் ஞானம். அது ஒரு சூட்சும வடிவம். அந்த ஞானம், அந்த ஞானத்தினுடைய சொரூபம்தான் பராசக்தி என்று நாம் பார்க்கின்றோம். ஏன் இறைவன் இங்கே ஞானத்தை கொடுத்து பராசக்தியினுடைய வடிவத்தை நமக்கு அருளுகிறான் என்றால், பராசக்தியினுடைய துணை இருந்தால்தான் இந்த ஆன்மாக்கள் எதை எய்த முடியும் என்றால், உயிருக்கு உண்டான இந்த மலம் பரிபாகம் அடைய முடியும். நம்மை தொடர்ந்து வரக்கூடிய காலங்காலமாக நம்மை பற்றி கொண்டு வரக்கூடிய அந்த மலமானது பரிபாகம் அது நிறைவு அடைய வேண்டும் என்று சொன்னால் நமக்கு எது சித்திக்க வேண்டும்? ஞானம் சித்திக்க வேண்டும். அந்த ஞானம்தான் பராசக்தி. அந்த ஞானத்தினுடைய வடிவம்தான் இறைவனுடைய சொரூப இலக்கணம் என்று நமக்கு குறிப்பிடுகிறார். மேலும் இந்த பராசக்தி, அதாவது ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கக்கூடியவள் என்ன செய்கிறாள் என்றால், பெருமான் திரோதானம், இச்சா, கிரியா, ஞானம் என்று சொல்லக்கூடிய பல நிலைகள், எப்படி நாம் அங்க முன்னாடி பார்த்தோம் இல்லையா, ஜனனி, ருத்ராயி, ஆரினி என்றெல்லாம் வடிவம் எடுப்பது போன்று இங்கே இந்த ஞானம் திரோதானம், இச்சாகிரியை, திரோதானம், பராசக்தி என்று சொல்லக்கூடிய வடிவங்களை பெற்று இறைவன் 3 நிலைகளிலே நமக்கு அருளுகிறான். அந்த 3 நிலைகள் என்ன என்றால் லய, போக, அதிகாரம் என்று அதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். என்னவென்றால், இங்கே இறைவன், இது நாம் பேசிக்கொண்டிருப்பது சுரூப இலக்கணம். இந்த சுரூப இலக்கணத்தை சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய 3 தன்மைகளை சொல்லுகிறார். 3 தன்மைகளிலே இருந்து இறைவன் இந்த ஆன்மாக்களுக்கு அருள் புரிகிறான். 82வது பாடலிலே சொல்லி அடுத்த பாடல் 85வது பாடல் வருகின்ற பொழுது, தடத்த சிவம் லயம், போகம், அதிகாரம் என்று சொல்லக்கூடிய தன்மையிலே 3 திறத்திலே அருள் புரிகிறது. ஞானமே ஆனபோது சிவன் தொழில் ஞானம் ஒக்கின் ஈனமில் சதாசிவன் பேர் ஈசனாம் தொழில் அது ஏரின் ஊனமேல் கிரியை வித்தை உருத்திரன் லய போகம் ஆனபேர் அதிகாரத்தோடு அதிகரணத்தன் ஆமே என்று இவர் செய்யக்கூடிய அந்த முறையை நமக்கு சொல்லி காட்டுகிறார். அது என்னவென்று சொன்னால், மேலே குறிப்பிட்ட அந்த 3 தன்மைகள், அதாவது லயபோக அதிகாரம் என்று சொல்லக்கூடிய அந்த 3 தன்மைகளும் இறைவன் எப்படி தொழிற்படுத்துகிறான் என்று நாம் பார்த்தோமானால், முதல்ல இறைவனுக்கு இச்சை, இப்ப நமக்கு இருக்கிற இச்சை, கிரியை, ஞானம் வேற, அதையும் விளக்குறார். நான் காலத்தினுடைய நேரம் கருதி நான் நம்ம வகுப்பில் தொகுப்பா கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த செய்திகளை நான் உங்களுக்கு தொகுத்து கொண்டு வருகிறேன். இதுல இந்த 3ம் நமக்கும் உண்டு. ஆனால் நாமும் இறைவனும் ஒன்றாகி விடுமா என்றால் அது நிச்சயமாக இல்லை. இறைவன் இந்த 3ம் எதற்காக வைக்கிறான்? அதுவும் அவனுடைய கருணை. அவன் முதல்ல நம் மீது என்ன செய்கிறான்? இச்சை வைக்கிறான். காரணம் என்ன என்றால், நம்மால் படைக்கப்பட்ட இந்த ஆன்மா இந்த உலகத்திலே சென்று உழல்கிறது என்பதற்காக அவன் கருணையாகிய அந்த ஒரு எண்ணத்தை நம் மீது வைத்து நமக்கு இந்த உலகத்தை படைத்து கொடுக்கிறான். தனு, கரண, புவன போகங்களை கொடுக்கிறான். பிறகு ஆட்கொள்ள வருகின்ற பொழுது இது போன்று 3 நிலைகளிலே நின்று ஆட்கொள்ளுகிறான். உருவமாக நின்று ஆட்கொள்ளுகிறான், அருவுருவமாக நின்று ஆட்கொள்ளுகிறான், அருவத்திருமேனியோடு வந்து ஆட்கொள்ளுகிறான் என்றெல்லாம் இதெல்லாமே அவனுடைய கருணை. அதை நாம் மறந்துவிடக் கூடாது. இவையெல்லாம் செய்வதனாலே நாமும் அவனும் ஒன்றாகி விடுமோ, இல்லை பிற கடவுளோடு நாம் அவனை ஒப்பிட்டு விட முடியுமா என்றால் அதுவும் இல்லை. அதற்கும் அப்பாற்பட்டவன்.
அப்ப இந்த இலக்கணம் தடத்த இலக்கணமாகட்டும் சுரூப இலக்கணமாகட்டும் எதை காட்டுகிறது? முதல்ல அவனுக்கு அந்த இச்சை நம் மீது, இந்த ஆன்மாக்கள் மீது ஒரு கருணை வந்து, பிறகு இந்த கருணையோடு இறைவன் நம்மை ஆட்கொள்ளுகிறான். எப்படி ஆட்கொள்ளுகிறான்? மல பரிபாகம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஞானம் வேண்டும் என்று சொன்னோம். ஆக ஞானமும் கிரியையும் சேருகின்ற பொழுது, அதிலே ஞானம் மிகுந்து, ஞானம் 75% கிரியை செயல் 25% சேர்ந்த ஒரு தன்மையிலே இறைவன் நமக்கு அருள் புரிகின்ற பொழுது அவனுக்கு அங்கே சிவம் என்று பெயர். கிரியை செயல் மட்டும் மிகுந்திருந்து நம்மை ஆட்கொள்ளுகிறான் என்ற அந்த ஒரு நிலையை நாம் பார்க்கின்ற பொழுது அந்த கிரியையினுடைய வடிவம்தான், அந்த கிரியையினுடைய தன்மைதான் சக்தி. அதனாலதான் அம்பிகைக்கு கிரியாசக்தி, செயல்படுத்தக்கூடியவள், செயல். அவள்தான் கருணையோடு இறங்கி வந்து நம்மை எல்லாம் ஆட்கொள்கிறவள். அதனால அந்த கிரியை என்ற அருள் ஆற்றல் நிகழ்கின்ற போது அவள் சக்தி. பிறகு ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கின்ற பொழுது, ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கின்ற பொழுது அந்த தன்மையில் இறைவன் அருளுகிறான் என்று சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு சதாசிவம் என்று பெயர். பிறகு ஞானம் குறைந்து கிரியை மிகுந்திருக்குமானால் அவன் மகேஸ்வரன். கிரியை குறைந்து ஞானம் மிகுந்து, முதல் சொன்னதுக்கு அப்படியே எதிர்ப்பதமா இருக்குமானால் அங்கே சுத்த வித்தை என்று பெயர். இப்படி 5 தன்மைகளிலே, இந்த 5 தன்மைகளையும் 3 நிலைகளிலே, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். 5 தன்மைகளையும் 3 நிலைகள், அந்த 3 நிலை தான் லய போக அதிகாரம். அதை பற்றி ரொம்ப அழகா சொல்றார். அது என்ன லய போக அதிகாரம் என்றால், சிவம் சக்தி, மேல சொன்ன சிவம் சக்தி, அதாவது ஞானமும் கிரியையும், ஞானம் அதிகமாகி கிரியை குறைவாக இருக்கக்கூடிய அந்த தன்மையிலே அருள் புரியும் சிவமும், செயல் மட்டும் இருக்கக்கூடிய கிரியை ஆகிய இந்த இரண்டும், சிவமும் சக்தியும் எல்லா விதமான ஆன்மாக்களும் ஒடுங்குவதற்கு இடமாக இருப்பதினால், அங்கே ஒடுக்கும் எல்லாம் அதனுள் வந்து ஒடுங்குவதனால் அதற்கு என்ன பெயர்? ஒடுங்கி நிற்பதனால் அதற்கு லயம் என்று பெயர். லயித்தல், ஒடுங்கியிருத்தல், அந்த நிலை. அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது, அடுத்திருக்கக்கூடிய வடிவங்கள், அதாவது சதாசிவம் போன்ற வடிவங்கள். இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், இது எல்லா உலகங்களிலும் இந்த பொருள்களை தோற்றுவிக்கக்கூடிய தன்மையில் இருப்பதனால் அது போகம். ஏன் அப்படின்னா, ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கின்ற பொழுது உற்பத்திக்கான காரணங்கள் அங்கே நடப்பதனாலே, அது இந்த ஆன்மாக்கள் இன்ப துன்பங்களை அனுபவிப்பதற்கு துணையாக இருப்பதனாலே அது போகம், லய போகம். அடுத்து 3வதாக இருப்பது அதிகாரம். அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது இங்கே மகேஸ்வர தன்மையில் இருக்கக்கூடிய 23 மூர்த்தங்களும் சுத்த வித்தையில் தோன்றக்கூடிய பிரம்ம விஷ்ணுக்கள். பிரம்ம விஷ்ணுக்கள் எங்கிருந்து வராங்கன்னு நீங்க பார்க்கணும். பிரம்ம விஷ்ணுக்கள் இங்கிருந்து தான் வராங்க, சுத்த வித்தையிலிருந்து தோன்றுகிறார்கள். பிரம்ம விஷ்ணுவும் தோன்றி தொழில் செய்வதால் இந்த மகேஸ்வரம் என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை உடன் நிறைவா சொன்ன சுத்த வித்தை இரண்டும் எதற்குண்டானது என்றால் இறைவனுடைய அதிகாரத்தன்மை. அதுதானே என்ன பண்றார்? அதிகாரப்படுத்துறார். இவர்கிட்ட இந்த பணியை கொடுத்து இதை செய். ஆகையினாலே இது அதிகாரம். இந்த 3 தன்மைகள் கொஞ்சம் குழப்பற மாதிரி இருந்தாலும் நீங்க கவனிச்சீங்கன்னா புரியும். 3 தன்மை, லய போக அதிகாரம். லயத்தில் சிவம் சக்தி, போகத்தில் போகிப்பதற்கு நாம் அனுபவத்திற்குண்டானது எல்லாவற்றையும் இறைவன் கொடுப்பதனாலே அது போகம். அது சதாசிவம் என்று சொல்லக்கூடிய ஞானமும் கிரியையும் சமமாக இருக்கக்கூடிய தன்மை கொண்ட சதாசிவம் தன்மையிலிருந்து அருள் புரிவதனாலே அது போகம். அடுத்து அதிகாரம். அதிகாரம் என்று சொல்லுகின்ற பொழுது அது மகேஸ்வர மூர்த்தத்தையும் சுத்தவித்தை தன்மையும் கொண்டதாக இருக்கின்றது என்று நாம் அதை பார்க்கின்றோம். சரிங்களா? அடுத்து இந்த லயபோக அதிகார நிலைக்கு ஏற்பாய் இந்த சிவ தத்துவங்கள் நமக்கு தோன்றுகின்றது என்பதை விளக்கி செல்கிறார். இந்த சிவ தத்துவம் இறைவனுடைய
வியாபகத்திற்கு, இதெல்லாம் அவனுடைய வியாபகம், அவன் பறந்து விரிந்திருக்கக்கூடிய அந்த வியாபகத்திற்கு அது இடம் தருகின்றதே ஒழிய, நீங்க ஏன் இதை இங்க சொல்றாரு அப்படின்னா, நமக்கு உடனே ஒரு சந்தேகம் வந்துடலாம். என்ன சந்தேகம்? அப்ப இறைவனுக்கு ஒரு இடம் இருக்கிறதா? ஏன்னா இது 3 நாம இடம்னு சொல்றோம். லய, போக, அதிகாரம் என்று சொல்லக்கூடிய இடங்கள். இந்த இடங்கள் எல்லாம் கூட எதன் பொருட்டுனா கருணையின் பொருட்டு. அது பின்னாடி அழகா சொல்றாரு. என்னன்னா, இதெல்லாம் எப்படி ஒரு உயிர் வந்து தங்கணும்னு சொன்னா அந்த உயிர் தங்குவதற்கு உடம்பு என்ற ஒரு கருவி தேவைப்படுகிறதோ அது போல, ஏன்னா இந்த சிற்றறிவுடைய ஆன்மாவால இறைவனை லய, போக, அதிகார வடிவங்களை கடந்து அப்பாற்பட்ட நிலையில இருக்கிற அந்த தன்மையை உணர்ந்து கொள்ள முடியாது. அது உணர்ந்து கொள்ளணும்னா இறைவன் இப்படியெல்லாம் வரணும். அவன் எவ்வளவு பெரிய கருணையாளன்னு பாருங்க. அதுக்காக என்ன பண்றான்? லய வடிவத்தை எடுக்கிறான், போக வடிவம், அடுத்து அதிகாரம். லய, போக, அதிகாரம் என்று சொல்லக்கூடிய 3 தன்மை, வடிவம் இல்ல, 3 தன்மையிலே நின்று நமக்காக அருள் புரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். இப்படி அவன் எல்லா நிலைகளிலும் வெளிப்படாமல் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல வெளிப்படணும். இல்லை, வெளிப்பட்டாதானே நாம் அவனால உணர்ந்து கொள்ள முடியும், பற்ற முடியும் என்பதற்காக இந்த சிவ தத்துவத்தை, இதெல்லாம் எதுன்னு கேட்டீங்கன்னா சிவ தத்துவங்கள். 36 தத்துவங்களை பற்றி உண்மை விளக்க வகுப்பிலே உங்களுக்கு விரிவாக சொல்லப்பட்டிருக்கும் என்பதனாலே இது சிவ தத்துவத்தை ரொம்ப எளிமையா நமக்கு இங்கே சொல்லி காட்டுகிறார். நானும் அதை உங்களுக்கு ஒரு கோடிட்டது போல உணர்த்துகிறேன். அடுத்ததா நமக்கு இன்னொரு கேள்வியை வைக்கிறார். சுரூப சிவம் விகாரி ஆவானா என்றால், இந்த சுரூப நிலையிலே இருக்கக்கூடிய சிவம் விகாரப்படுவானா என்றால் அவன் விகாரப்பட மாட்டான். அது எப்படி? ரொம்ப அருமையான ஒரு உதாரணத்தை சொல்லி நமக்கு இங்கே விளக்குகிறார். அதுதான் உங்களுக்கு திரையில தரக்கூடிய அந்த பாடலும். ஒருவனே ராவணாதி பாவகம் உற்றால், எப்படி இருக்கிறான்? பார்க்கறதுக்கு ஒருவன் தான், ஆனா பல பாவகங்களை எடுக்கிறான். ராவணாதி பாவகம் உற்றால் போல தருபவன் இவ் உருவம் எல்லாம் தன்மையும் திரியான் ஆகும். வரும் வடிவம் எல்லாம் சக்திதான் மரமும் காழ்ப்பும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மரமும் அதன் உள் இருக்கக்கூடிய காழ்ப்பும் போல, இருமையும் போல மன்னி சிவத்தின் இருமையும் போல மன்னி சிவத்தினோடு இயைந்து நிற்கும். அருமையான உதாரணத்தை சொல்லி நமக்கு விளக்குறார். ஒரு நாடகம் நடக்கிறது. அதுல ஒரு கதாபாத்திரத்தை தாங்கி நடிக்கக்கூடியவன் அந்த மக்களுக்காக வேண்டி அவன் பல வடிவங்களை தாங்கி நடிக்கிறான். ராவணனாக இருக்கிறான், ராமனாக இருக்கிறான், பாரதத்துல சொல்லுகின்றது போன்று பஞ்ச பாண்டவர்கள் போல வடிவம் தாங்குகிறான். இதெல்லாம் இருந்தாலும் அவனுக்கென்று ஒரு தன்மை இருக்கிறது, அவனுக்கென்று ஒரு குணம் இருக்கிறது. அதுபோல இந்த வடிவங்கள் எல்லாம் தாங்கி நடிப்பதனாலே, அதுதான் முக்கியங்க. அவன் ராவணன் ஆயிடுவானா, இல்ல துச்சாதனாதான் ஆக முடியுமா, அல்லது கர்ணனாதான் ஆக முடியுமா, இல்ல தருமனாதான் ஆக முடியுமா என்றால் அந்த வடிவத்தை தாங்கி நடிக்கிறான். அவனுக்கென்று தனித்துவமான ஒரு குணம் இருக்கும், அவனுக்கென்று ஒரு தனித்துவமான, இதெல்லாம் நமக்காக போடக்கூடிய வேடம். அதுபோல இறைவன் இதெல்லாம் நமக்காக அவன் எடுக்கக்கூடிய கருணையின் வடிவங்கள் என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அது பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா, இந்த சக்தியையும் அவனுடைய ஆற்றலையும் இறைவனையும் சக்தியையும் பிரிக்க முடியுமானா பிரிக்க முடியாது. இது எதை போல என்றால் அடுத்து அதிலே சொன்னார், மரமும் காழ்ப்பும் போல. காழ் என்றால் அது உள்ளே இருக்கக்கூடிய கருமை நிறமா இருக்கும். மரத்தை வெட்டினாங்கன்னா, பெரிய பெரிய மரங்களை நாம அதை கட் பண்ணும் போது, வெட்டி எடுக்கின்ற போது பார்த்தீங்கன்னா மைய பகுதியில அதனுடைய வைரம் என்று நாம் அதை குறிப்பிடுவோம். கரிய நிறத்துல இருக்கும். அதுதான் அதனுடைய முழு பலம். இங்கே அது போல எது இருக்கிறது என்று சொன்னால், இறைவனுக்குரிய அந்த பொது இலக்கணத்தை பற்றி சொல்லி கொண்டு வருகின்ற பொழுது, மரம், வெளியில தெரியக்கூடிய அந்த மரம், வளர்ந்து பருத்திருக்கக்கூடிய அந்த புற தோற்றம் எதென்றால் சக்தி. அதற்குள் இருந்து அந்த சக்தியையும் இயக்கக்கூடியவன் எது என்றால் அது உள்ள இருக்கக்கூடிய வைரமாகிய காழ் என்று சொல்ல, அதுக்கு பெயர் இலக்கணத்துல காழ் என்று சொல்லுவோம். அந்த காழ் போல எது இருக்கிறதுனா சிவம் திகழ்கிறது என்று சொல்லி, இதெல்லாம் இறைவன் நமக்காக எடுக்கக்கூடிய, இந்த வேஷதாரி எப்படி வேஷம் தரித்துக் கொள்கிறானோ அது ஒன்று இந்த ஆன்மாக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக இறைவன் எடுக்கக்கூடிய வடிவங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்
என்று குறிப்பிடுகிறார். பிறகு இறைவனுக்குண்டான மீண்டும் இந்த இடத்துல பொது இலக்கணம் சிறப்பு இலக்கணத்தை எடுத்து சொல்றார். இறைவனுக்குண்டான பொது இலக்கணம் என்று சொல்லுகின்ற பொழுது இதெல்லாம் இந்த உலகம் முழுவதையும் இறைவன் எப்படி நமக்காக கொடுக்கிறான் என்றால், எல்லா வடிவங்களும் ஆண் தன்மையுடனும் பெண் தன்மையுடனும் இருப்பது போல சிவமும் சக்தியுமாக நின்ற அந்த முறையை பல பேர் உணராமல் இருக்கிறார்கள். இங்க பல பேர்னா பிற சமயத்தை சார்ந்தவர்கள். அது எதற்கென்றால், சக்தியும் சிவமும் இருவேறு வகைப்பட்டு நிற்பன், ரெண்டு வேறுபட்ட தன்மையில இருந்தாலும் ரெண்டும் வேறல்ல. கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். என்ன சார் அப்படி சொல்றீங்க அப்படின்னா, இந்த தன்மையை உணர்த்தக்கூடிய வடிவம் தான் லிங்க வடிவம். அதை தான் இங்க நமக்கு சொல்ல வர்றார் ஆசிரியர். அது எப்படி என்றால், பீடமும் லிங்கமும் அமைந்திருப்பது போல இந்த பீடமும் லிங்கமும், அதுதான் நம்ம இப்ப கொஞ்சம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இப்ப எதுக்கு வந்துட்டார் அப்படின்னா, இவ்வளவு நேரம் உருவங்களை பத்தி பேசினார், இப்ப அருவுருவ திருமேனிக்கு வந்துட்டார். ஏன்னா இறைவனுடைய இலக்கணம் தானே சொல்லிட்டு வரார். இப்ப எதை சொல்றார்? அருவுருவ திருமேனி. இந்த அருவுருவ திருமேனி எதை நமக்கு உணர்த்துகிறது? லிங்க வடிவம் நமக்கு எதை உணர்த்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆண் பெண் என்ற அந்த ஒரு தன்மை. உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவராசிகளும் ஆண் பெண் என்ற இரண்டு வேறுபாடுகளை உடையது. அதுபோல இறைவனும் ஆண் பெண் சிவம் சக்தி என்ற தன்மையில் இருக்கின்றான். ஆனால் அந்த சிவம் சக்தி என்பது எதனுடைய அடையாளமாக நமக்கு இறைவன் காட்சி தருகிறான் என்றால், லிங்க திருமேனியாக காட்சி தருகிறான். இதிலே லிங்கத்திலே லிங்க பீடம் என்பது சிவனையும், அதாவது மேல இருக்கக்கூடிய லிங்கம் சிவனையும், அதனுடைய ஆவுடையார் என்று சொல்லக்கூடிய பீடம் பகுதி சக்தியையும் நமக்கு குறிக்கும். இதுதான் சிவலிங்கத்தினுடைய தத்துவம். லிங்கம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் வரக்கூடிய லிங், லயம் என்பதனுடைய சொல்லிலே இருந்து லிங், இதனுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒடுக்கம். இதில் இருக்கக்கூடிய கம், லிங்கம் என்பதில் இருக்கக்கூடிய கம் தோற்றம். அப்ப எல்லா பொருளையும் ஒடுங்கி மீண்டும் தோற்றுவிக்கக்கூடியது என்ற ஒரு தன்மையிலே இந்த லிங்கத்தினுடைய அடையாளம் நமக்கு இறைவன், அதுவும் கருணை, லிங்க வடிவத்தோடு நமக்கு அருவுருவ திருமேனியாக வந்து காட்சி கொடுக்கின்றான் என்று நாம் பார்க்கின்றோம். லிங்கம் ஞான சக்தியினுடைய வடிவம் என்று குறிப்பிடுகிறார்கள். அதனுடைய பீடம் கிரியாசக்தியினுடைய வடிவம். இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா, அதனுடைய லிங்கம் நாத ரூபம், நாதத்தினுடைய அடையாளம் வடிவம். பீடம் விந்துவினுடைய ரூபம் என்று அதை ரொம்ப அழகாக நமக்கு இங்கே எடுத்து சொல்லுகிறார். பிறகு இதே போன்று இறைவனுடைய சிறப்பு இலக்கணமா இருக்கக்கூடிய அந்த சொரூப இலக்கணத்தையும் சொல்றார். சிவன் அரு உருவம் அல்லன், சித்தோடு அசித்தும் அல்லன், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினானே. இதெல்லாம் அவன் செய்தாலும் கூட ரொம்ப அழகா சொன்னார். என்னன்னா, சிவபெருமான் இந்த அருவம், அருவுருவம், உருவம் இதெல்லாம் எடுத்தாலும் கூட இதற்கு அப்பாற்பட்டவனாகவும் இருக்கின்றான். அதுதான் சொன்னார். சிவன் அரு உருவம் அல்லன். சரி, அடுத்து சொன்னார், சித்தினோடு அசித்தும் அல்லன். சித்தாகிய சக்தி வடிவமும் அசித்தாகிய அத்துவா வடிவமும், நாம் ஏற்கனவே இந்த வகுப்பு ஆரம்பிக்கிற போது அத்துவாக்களை பத்தி பேசும். அப்படி அசித்தாகிய அந்த அத்துவாவினுடைய வடிவமும் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் அதுவும் அல்ல. சரி, அடுத்து சொன்னார், பவமுதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன். இந்த தொழில்கள் செய்யக்கூடிய மந்திர வடிவங்களாக உடையவன் என்று சொன்னாலும் அதுவும் அவனுக்கான எல்லை அல்ல. இறைவனை ஒரு, அதுதான் ரொம்ப எளிமையா நமக்கு திருமுறை ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க. ஓர் உருவம் ஓர் நாமம் ஒன்றுமில்லார்க்கு ஆயிரம் திருநாமம் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோன்னுட்டார். இப்படியன் இந்நிறத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டொணாதே.
அப்ப நமக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம், சார் அப்ப எதுக்கு இவ்வளவு தூரம் இதெல்லாம் இறைவனுடைய வடிவங்களாக நாம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம்னா, இதெல்லாம் நம் பொருட்டு நாம உணர்ந்து கொள்வதற்கு. அது ஒரு பெரிய ஆங்கிலத்தில் சொன்னா ஒரு யூனிவர்சல், ஒரு பெரிய பொருளை நாம ஒரு சிற்றறிவை கொண்டு உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது இதெல்லாம் நமக்கு தேவைப்படுகிறது. இறைவனுடைய வடிவம், இறைவனுடைய குணம், இறைவனுடைய செயல், எதை கொண்டு செய்கிறான், இதெல்லாம் அவனுடைய கருணை, அவன் சக்தியினுடைய ஆற்றல். இப்ப நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை, நம்ம படிக்கிற போதே பார்த்தோம், இறைவன் இந்த உலகத்தை ஒடுக்கிறானா, அவன் இந்த உலகத்தில் நின்று கொண்டு இந்த உலகை ஒடுக்குகிறானா, இந்த உலகத்திலிருந்து அப்பாற்பட்டு இந்த உலகத்தை ஒடுக்கிறானான்னு முதல் வகுப்புல பார்த்தோம். அவன் எந்த விதமான தற்சார்பும் அற்று இந்த செயல்களை அவன் செய்கிறான், இதையெல்லாம் விளையாட்டாக செய்கிறான் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். அதனால இங்க தவமுதல் யோகம் போகம் தரிப்பவன் அல்லன். போக வடிவம் யோக வடிவம் என்று நாம் பார்க்கின்றோம். இறைவன் நமக்கு அருள் புரிவதற்காக எடுக்கக்கூடிய அந்த போக வடிவம், யோக வடிவம், வேக வடிவம் என்று குறிப்பிடுவார்கள். அதெல்லாமும் தரித்துக் கொள்வதனாலே அதுவே அவனுக்கு உண்டான வடிவமாக அடையாளமாக இருக்குமா என்றால் அதுவும் அல்ல. தானே இவை பெற இயைந்தும் இதெல்லாம் அவனுடைய கருணையோடு நடந்தாலும் கூட ஒன்றும் இயைந்திடாது, இதோடு எந்த விதமான சம்பந்தமும் படாமல் இதற்கு அப்பாற்பட்டவனாகவும் இருப்பது என்பது அவனுடைய சிறப்பு. அதுதான் இறைவனுடைய தடத்த இலக்கணம். இவற்றை சிறிதும் பொருந்தாமல் இருப்பது, இந்த வடிவங்கள் எல்லாம் தடத்த இலக்கணம், இதிலிருந்து பொருந்தாமல் இருக்கக்கூடிய அவனுடைய சொரூப இலக்கணம் என்று நமக்கு அழகா எடுத்து சொல்லுகிறார். இதை பத்தி ஒரு சின்ன ஒரு குறிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க அப்புறம் ஓய்வா இருக்கிற போது அதை படிச்சு பாருங்க. பாடலன் 58 சிவன் அருவுருவம் அல்லன் என்பதற்கான விளக்கம் அந்த பாடல்ல சொல்லியிருக்கிறார். பிறகு 61, 76, 77, 78, 79 இந்த எண்ணுடைய பாடல்கள் எல்லாம் சித்தோடு அசித்தும் அல்லன், அவன் சித்தாகவும் இல்லை அசித்தாகவும் இல்லைங்கிறதுக்கான விளக்கங்கள் அந்த பாடல்கள்ல சொல்லி இருக்கிறார். பிறகு 80வது பாடலின் 80ல இந்த பவம்னா தோற்றம், இந்த உலகத்தை தோற்றுவிக்கக்கூடிய செயல்கள் எல்லாம் செய்தாலும் அதிலிருந்து வேறுபட்டவன் என்பதற்கான விடை அங்கே பேசப்பட்டிருக்கிறது. பிறகு 70வது பாடலிலே தவம் முதல் யோகம் போகம் இதையெல்லாம் கொடுக்கிறானே ஒழிய அது அவனுக்கு உண்டானதல்ல, அதை தரிப்பவன் அல்ல என்பதற்கான விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இதையெல்லாம் இறைவன், இதுதான் பதியினுடைய இலக்கணம் என்று நாம் பார்க்கிறோம். பல்வேறு வடிவங்கள் எடுப்பது என்பது அவனுடைய தடத்த இலக்கணம். அதிலிருந்து மேம்பட்டு இருப்பது, அதிலிருந்து வேறுபட்டு இருப்பது, அதற்கும் மேலாக இருப்பது என்பது அவனுடைய சொரூப இலக்கணம் என்று சொல்லி பதியினுடைய இலக்கணத்தை நமக்கு நிறைவு செய்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடியது 2வது சூத்திரம். இது எதை நமக்கு சொல்லுகிறது என்றால் பாசம், பாசத்தினுடைய உண்மையை நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவது சூத்திரத்தினுடைய 1வது அதிகரணம், பல உயிர்களோடு இறைவன் பல உயிர்களோடு ஒருவன் என்னும் ஒருவனாகி இறைவன் கலந்து உடனாய் நிற்பதற்கு ஒரு ஓமை. முதல்ல நாம அதுக்கு முன்னாடி இன்னொரு செய்தி நான் சொல்லிடுறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசம் என்று சொன்னோம் அல்லவா, ஒரு சின்ன ஒரு அறிமுகம். ஏன்னா அது சில பேர் படிச்சிருக்கலாம், இப்ப மறந்திருக்கலாம், அதனால அதை நினைவுபடுத்துறதுக்காக. நாம் ஏற்கனவே பார்த்தோம் துணை காரணம், நிமித்த காரணம், சென்ற வகுப்புல அதை பார்த்தோம். இறைவன் இந்த உலகை படைப்பதற்கு எதை முதல் காரணமாக அமைத்துக் கொள்கிறான் என்றால் மாயை என்று நாம் பார்த்தோம். அதை ஆதாரமாக வைத்து, எப்படி ஒரு மட்பாண்டம் செய்யக்கூடிய குயவர் அந்த மண்ணை முதல் காரணமாக வைத்துக் கொண்டு திகிரி, கோல் உள்ளிட்டவை, திகிரினா சக்கரம் உள்ளிட்டவைகளை துணை காரணமாக வைத்துக் கொண்டு பானையை வணைகிறார்களோ, பானையை செய்கிறார்களோ, செய்தல்னு சொல்லக்கூடாது, வணைதல், அது எப்படி உருவாக்குகிறார்களோ அதுபோல் இறைவன் தான் இங்க அந்த கர்த்தா என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து இந்த உலகை படைக்கிறார். இப்ப படைப்பதற்கு ஒரு பொருள் வேண்டுமே என்று சொல்லுகின்ற பொழுது இந்த மாயை என்ற ஒன்றை முதற் காரணமாக வைத்து நம்மை படைக்கிறார். அப்படி படைக்கின்ற பொழுது
இந்த பிரபஞ்சத்தை, இந்த உலகத்தை இறைவன் படைப்பதற்கு எது துணை காரணமாக இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய கண்மம். நம்முடைய கண்மம் அதுதான் நம்ம பாசம் என்று நாம் பார்க்கிறோம். ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றில் கண்மம் என்பது துணை காரணம், மாயை முதற்காரணம். இதுல இதற்கு பல காரணங்களை சொல்லி இந்த பாசத்தினுடைய உண்மையை நமக்கு நிலைநாட்டுகிறார். மாயையும் கண்மமும் பாசமும் ஆகலின் இவற்றை நிலைநாட்டுவதற்கு இது உண்டு. ஏன்னா சிலர் இது இல்லைங்கிறாங்க. அதுதான் இப்ப பிரச்சனை. இந்த நூலினுடைய நோக்கம் என்ன? சிலர் இதெல்லாம் இல்லைன்னு மறுக்கிறார்கள். இல்ல இல்ல, சைவ சித்தாந்தம் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது. பாசம் உண்டு, பதி எப்படி உண்டோ அதுபோல பாசம் உண்டு, பாசத்தினுடைய உண்மை, பாசம் இருக்கிறது அப்படின்னு பல காரணங்களை சொல்லி நமக்கு விளக்குகிறார். அதற்கு என்ன காரணம் என்பதை ஒன்றொன்றா சொல்றார். ஒரு தொகுப்பா சொல்லுகின்ற பொழுது, இறைவன் இந்த உயிர்களோடு எப்படி இருக்கின்றான் என்றால், அத்துவிதமாய் நின்று உயிர்களினுடைய கண்மத்திற்கு ஏற்ப, அத்துவிதம் இரண்டு, ஆனால் இரண்டல்ல ஒன்று என்பது அத்துவிதம். அப்படி இந்த உயிர்களோடு இருந்து மாயையில் நின்றும் இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிறான். கொஞ்சம் நமக்கு குழப்பற மாதிரி இருக்கும். என்னன்னா, இறைவன் அத்துவிதமாக இருக்கின்றான். நம்மளோட அவன் இருக்கிறான ஒழிய நம்மோட அவன் சம்பந்தப்பட்டவன் இல்லை. மாயையிலிருந்து இந்த உலகத்தை படைக்கிறானே ஒழிய மாயையோடு சம்பந்தப்பட்டவன் அல்ல. மாயை அவனிடத்துல ஒன்றும் செய்யாது. அவன் இந்த உலகை படைப்பதற்கு மாயையை ஒரு காரணமாக வைத்துக் கொள்கிறான் என்று நமக்கு சொல்லுகிறார். அது இந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து இந்த பகுதியில நமக்கு விளக்குகிறார். உலகெல்லாம் ஆகி வேறாய் உடனுமாய் ஒளியாய் ஓங்கி அலகிலா உயிர்கள் கண்மத்து ஆணையின் அமர்ந்து செல்ல தலைவனாய் இவற்றின் தன்மை தனக்கு எய்தல் இன்றி தாளே நிலவு சீர் அமலன் ஆகி நின்றனன் நீங்காது எங்கும். இந்த உலகத்தை முதல் இறைவன் தோற்றம் செய்கின்ற பொழுது, இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குகின்ற பொழுது என்ன செய்யறான் அப்படின்னா, உயிர்களிடத்தே கலந்து, அது எப்படி என்றால், இந்த உடம்பும் உயிரும், நீங்க கொஞ்சம் கவனிச்சுட்டு வரணும். இந்த உடம்பும் உயிரும் எப்படி கலந்து இருக்கிறதோ அதுபோல இந்த பிரபஞ்சத்தோடு கலந்து இருக்கிறான். ஆனால் அடுத்து சொல்றார் என்னன்னா, இது கலந்து இருக்கிறதுனால உடம்பும் உயிரும் ஒன்னாயிடுமா அப்படின்னா ஆகாது. ஏன்னா உயிர் வேற, உடம்பு வேற. நமக்கு எல்லாருக்கும் தெரியும். திருவள்ளுவர் அழகா சொல்றார், குடம்பை தனித்தொழிய புல் பரந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு. அதனால உயிர் வேறன்னு நமக்கு நல்லா தெரியும், உடம்பு வேறன்னு நமக்கு தெரியும். ஆனா ரெண்டும் ஒன்னா இருந்தாதான் இயங்க முடியும், இல்லைன்னா இயங்க முடியாது. உயிர் தனித்து இயங்குமான்னா இயங்காது, உடம்பு உயிர் இல்லாம இயங்குமான்னா இயங்காது. அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றார். அது போலவும் பிறகு இந்த சூரிய ஒளியும் கண்ணும் போல, கண் பார்க்கிற தன்மை உடையது. சரி, கண் பார்க்கிற தன்மை இருக்கிறதுனால எல்லாத்தையும் பார்த்துருமான்னா இரவுல பார்க்கறது இல்லையே, இரவுல பார்க்க முடியறது இல்லையே. அப்ப அங்க ஏதோ ஒரு ஒளி தேவைப்படுகிறதே. அப்ப சூரிய ஒளியும் கண்ணும் ரெண்டும் சம்பந்தப்பட்டால்தான் நாம பார்த்தல் என்று சொல்லக்கூடிய அந்த செயல் நிகழ்கிறது. இது போல ரொம்ப அருமையா விளக்கிட்டு வர்றார். அடுத்து இன்னொரு உதாரணம் சொன்னார். முதல்ல சொன்ன இந்த உடம்பும் உயிர் போலவும் இறைவன் இந்த ஆன்மாவோடு ஒன்றாகவும், இந்த கண்ணும் ஒளியும் போல இந்த ஆன்மாக்களோடு இறைவன் வேறாக, ஒன்றாய் உடனாய் வேறாய். இப்ப ஒன்றாய் சொல்லிட்டார், வேறாய் சொல்லிட்டார், அடுத்து உடனாய். உடனாய் என்பது எதுன்னு கேட்டீங்கன்னா, கண் ஒளியும் ஆன்ம போதமும் போல உடனாக இருக்கின்றான். கண் ஒளி இருக்கிறது, ஆன்ம போதம் பார்த்து அதை உணர்ந்து அது செயல்படுத்துகிறது. அதுபோல
என்று 3 உதாரணங்களை சொல்லி இறைவன் இந்த ஆன்மாக்களிடத்திலே ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கின்றான் என்று இந்த பாச உண்மையை துவங்குகிறார். இதனுடைய முதல் அதிகரணம் நமக்கு எதை சொல்லுகிறது என்று சொன்னால், பல உயிர்களோடும் ஒருவன் என்னும் ஒருவனாகி இறைவன் கலந்து உடனாய் நிற்கும் என்ற தன்மைக்கு சில உதாரணங்களை நமக்கு இங்க சொல்றார். ஒன்றென மறைகள் எல்லாம் உரைத்திடின் உயிர்கள் ஒன்றி நின்றனன் என்று பன்மை நிகழ்த்துவது என்ன எண்ணில், அவை அன்றவை பதிதான் ஒன்று என்று அறையும் அக்கரங்கள் தோறும் சென்றிடும் அகரம் போல நின்றனும் சிவனும் சேர்ந்தே. அது எதை போல என்று சொன்னால், அகரம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓசை கொஞ்சம் இலக்கணத்தோட நமக்கு சம்பந்தப்படுத்தி காட்டுறார். இப்படி எல்லா உயிர்களுக்கும் இந்த ஆ அப்படிங்கிற அந்த ஓசை எல்லா எழுத்துக்களுக்கும் ஆதாரமாக இருந்து பல்வேறு வடிவங்களை கொள்ளுகிறதோ, பல்வேறு எழுத்துக்களை கொள்கிறதோ, அதுபோல இறைவன் எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருந்து எல்லாவற்றில் உள்ளும் இருந்து இதை இயக்குகிறான் என்று அதற்கு நமக்கு உதாரணம் சொல்றார். அடுத்து, இறைவன் இந்த உயிர்களோடு கலந்து நின்றாலும் அவன் வேற, இந்த ஆன்மா இந்த அதாவது பதி வேற, இந்த பசு வேற கலந்து இருக்கிறான். அதுக்காக நாம அவனாவோ அவன் நாமாவோ ஆகிவிட முடியுமானா என்றைக்கும் ஆக முடியாது. நீங்க வலுவான ஒரு செய்தியை மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஆன்மா சிவனாக முடியுமா என்றால் என்றைக்குமே சிவனாக ஆக முடியாது. அப்ப என்னதான் சார் ஆக முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவமாம் தன்மை பெற முடியும். சிவமாம் தன்மை வேறு, சிவம் சிவமாதல் வேறு. இந்த சிவமாம் தன்மைனா சிவனை போல இருக்கலாமே ஒழிய நாம் சிவமாகிவிட முடியாது. அதை இங்க பல உதாரணங்களை சொல்லி நமக்கு விளக்குறார். அதனால இறைவன் இந்த உயிர்களோடு கலந்து உடனாய் நின்றாலும் இது இரண்டும் வேறு வேறு என்பதை இங்கே விளக்குகிறார். உருவொடு கருவியெல்லாம் உயிர்கொடு நின்று வேறாய் வருவது போல ஈசன் உயிர்களின் மருவி வாழ்வான். தருமுயிர் அவனை ஆகா உயிரவை தானும் ஆகான் வருபவன் இறைவன் தான் ஆயும் வேறுமாய் மண்ணி நின்றானே. எவ்வளவுதான் பிறவி எடுத்தாலும் உயிர் உடம்பாயிட முடியுமா? உடம்பு உயிராயிட முடியுமானா நிச்சயமாக முடியாது. உயிர் வேறு, உடம்பு வேறு. அதுபோல எவ்வளவுதான் இந்த உலகத்துல ஜீவன்களை எடுத்தாலும் இறைவன் வேறு, ஆன்மாக்கள் வேறு என்று சொன்னார். இரண்டாவது சூத்திரம், இரண்டாவது அதிகரணம், பாடல் எண் 94. இதுல என்ன செய்தியை சொல்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஏன் இறைவன் இந்த உயிரோடு கலந்து நிற்கணும் என்ற வினா நமக்குள்ள எழலாம். மறுபடியும் புரிஞ்சுக்கணும் என்னன்னா, இறைவன் இந்த உலகை படைச்சிட்டான். இந்த உயிருக்கு ஏற்ப தனு கரண புவன போகங்களை கொடுத்துட்டான். இந்த ஆன்மாவால், இந்த சிற்றறிவு கொண்ட ஆன்மாவால் அதை நுகர முடியுமா, அதை அனுபவிக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. அப்ப அது யார் உணர்த்தணும்? அதனால இறைவன் என்ன செய்யறான்னா இந்த ஆன்மாவோடு வந்து கலந்து இந்த செயலை தொழிற்படுத்துறான். அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், சரிங்க சார், அப்ப அவன் நம்மளோடு வந்து கலந்துக்கிறதுனால அவன் நமக்குண்டான தன்மையெல்லாம் அவன் பெற்றிட முடியும் தானே? இப்ப நமக்கு மலவாசனைகள் இருக்கிறது போல அவனுக்கு மலவாசனை பற்றி கொள்ளுமானா பற்றி கொள்ளாது. பாருங்க, நமக்கு இருக்கக்கூடிய அந்த வினை பயன்களை நமக்கு ஊட்டுவதற்காக, நமக்கு கொடுப்பதற்காகத்தான் இறைவன் நம்மோடு வந்து கலந்திருக்கான். அது சொல்றார், இருவினை இன்ப துன்பத்து இவ்வுயிர் பிறந்து இறந்து வருவது போவதாகும். மன்னிய வினை பலன்கள்
தரும் அரண் தரணியோடு தராவதி போல தாமே மறுவிடா வடிவம் கண்ம பலன்களும் மறுமை கண்ணே. இதற்கு ரொம்ப அழகான ஒரு ஓமையை சொல்றார். என்னன்னா, தரணி அப்படின்னா இந்த இடத்துல மருத்துவன் ஒரு பொருள் இருக்கிறது. அந்த மருத்துவனை வச்சு நமக்கு உதாரணம் சொல்றார். என்னன்னா, நமக்கெல்லாம் நோய் இருக்கிறது. சரி, நோய் வந்துருச்சேன்னு சொல்லி நாம நேரா போய் எதற்கு அடுக்கி வச்சிருக்கிற அதாவது மருந்தகத்துல அடுக்கி வச்சிருக்கிற மருந்து நாம எடுத்து போட்டுக்க முடியாது. யாராவது போட்டுப்போமா? மருந்து கடையில பலவிதமான நோய்களுக்கு மருந்து அடுக்கி வச்சிருக்குது. நான் அறிவுடையவன், எனக்கு இயல்பாகவே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் இருக்கிறது. சரி, அதுக்காக நான் நேரா போய் எதையோ ஒரு மருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு எனக்கு நோய் குணமாகணும்னா ஆகுமான்னா ஆகாது. எவ்வளவு பெரிய அழகான உதாரணம் பாருங்க. அப்ப நடுப்புற யார் தேவைப்படுகிறார்? ஒரு மருத்துவன் தேவைப்படுகிறார். அந்த மருத்துவர் தான் என்ன செய்கிறார்? இந்த நோய்க்கு இந்த மருந்து என்று இந்த நோயாளியை அணுகி நோயாளியை சோதித்து அவர் நோயாளியோடு பேசி உங்களுக்கு என்ன நோய் என்பதை எல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டு அதற்கு பிறகு அதற்கு சரியான மருந்தை எடுத்து கொடுத்து இதை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் உலகியல்ல நடக்கிறது. அதுபோல இறைவன் நம்முள் வந்து இந்த ஆன்மாவிற்கு இது என்ன நோய்பட்டிருக்கிறது, அது என்ன பிறவியாகிய நோயை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த பிறவியாகிய நோயை குணப்படுத்துவதற்கு எதை மருந்தாக கொடுக்கிறான் என்றால் முக்தி என்ற ஒன்றை மருந்தாக கொடுக்கின்றான். பாட்டில் அப்படி இல்லை, நான் அதை உங்களுக்கு அப்படி சேர்த்து சொல்றேன். அதாவது இந்த ஆன்மாவானது முற்பிறவிலே செய்யப்பட்ட அந்த வினை வயத்தால் இந்த பிறவியில இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது, நுகருகிறது. இந்த இன்ப துன்பங்களை அனுபவிப்பதனால ரெண்டு செயல் நடக்கும். ஒண்ணு, வினையை பெருக்கிக் கொள்ள முடியும், வினையை குறைத்து கொள்ளவும் முடியும். அதுபோல செயல்கள் இந்த வினை அதிகமாகுவதும் மீண்டும் பிறப்பதும் மீண்டும் இறப்பதுமாக செய்கிறது. அப்படி மீண்டும் பிறந்து இறப்பதனால நாம் எதை பெறுகிறோம் என்றால் சொர்க்க நரகங்களை நாம் அனுபவிக்கிறோம். அந்த சொர்க்க நரகங்களை அனுபவிப்பதனால என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஆன்மா எதை அனுபவிக்கிறது அப்படின்னா நன்மை தீமைகளை செய்து நல்லவை தீவைகளாக மாறி இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. இப்படியே தொடர்ந்து பிறவி எடுத்துக்கிட்டே இருந்தா இது எப்பதான் இது முடிவுக்கு வருவது என்பதற்காக இறைவன் என்ன பண்றான்னா, மருந்தை எடுத்து கொடுக்கக்கூடிய மருத்துவன், நோயினுடைய தன்மை உணர்ந்து அதை குணப்படுத்தக்கூடிய மருத்துவன் போல இறைவன் இங்கே இறங்கி வந்து நமக்கு எதை செய்கிறான் என்றால் இந்த உயிர்களோடு கலந்து ஒன்றாக உடனாக வேறாக இருந்து அருள் புரிகிறான் என்று நாம் பார்க்கிறோம். அருமையான செய்தி இது. இதற்கே இன்னொரு உதாரணத்தையும் சொல்றார். இல்ல பாருங்க, தன்னியல் ஒழியவும் பூவும் தழலும் வந்து அணைய நீரின் மன்னியது இரண்டு செய்தி வரும் இரு வினையினாலும் உண்ணிய இன்ப துன்பம் உறும் உயிர் உணவில்லாத துண்ணிய அசித்தை இன்ப துன்பங்கள் சூழ்ந்திடாது. புரியுதுங்களா? அதாவது இந்த ஆன்மாவினுடைய இயல்பு, இந்த உயிரினுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது சொன்னா செய்யும், சொல்லலனா செய்யும். அதுக்குன்னு ஒரு தன்மை இருக்கிறது. அதுபோல இங்க தண்ணீர் அது குளிர்ச்சி உடையது. அதுதான் சொல்றார், தண்ணியல் ஒழிய பூவும் தழலும் வந்தணைய நீரின் மன்னியது இரண்டு செய்தி வரும் இரு வினையினாலும். அது என்ன? குளிர்ச்சி பொருந்திய நீர். அந்த தண்ணீருடைய தன்மை என்ன அப்படின்னா, அது குளிர்ச்சியாக இருக்கும், ஒரு விதமான ஒரு தன்மை கொண்டதாகவும் இருக்கும். குளிர்ச்சி என்பது அதனுடைய தன்மைன்னு சொல்லிட்டு
இதை போலவே ஒரு தன்மையில் இருக்கக்கூடியது இந்த உயிரினுடைய இயல்பு. இந்த இயல்பு என்ன ஆகுது அப்படின்னா, அதனுடைய வினைக்கு ஏற்ப இந்த உயிர் இன்ப துன்பங்களை அனுபவிக்கிறது. அனுபவித்து அப்படி அனுபவிக்கக்கூடியது எதை அனுபவிக்கிறது என்றால், இந்த தன்மையை அனுபவிக்கக்கூடியது உயிர். நீ கொஞ்சம் அதாவது நான் மறுபடியும் இதை தெளிவுபடுத்துறேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் குழப்பற மாதிரி ஒரு சூழல் இருக்கிறது, எனக்கு அது புரியுது. ஏன் அப்படி சொல்றேன்னா, செய்தி அப்படி சொல்றாரு. உயிரினுடைய தன்மை இயல்பா இருப்பது, அது நம்ம படிக்க போறோம். பின்னாடி என்ன படிக்க போறோம்? சார்ந்ததின் வண்ணமாதல். எதை சார்ந்து இருக்கிறதோ அதோட குணத்தை அதை பெற்றுவிடும். அதுபோல இங்கே ஏன்னா அதுக்கு சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அதற்கு கிடையாது. சுயமா சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தா இந்த நோய்க்கு இந்த மருந்து நாம போய் எடுத்துருவோம். இப்ப இன்னைக்கு கடையில போய் நாமளே ஒரு மருத்துவம், அதாவது மெடிக்கல் ஷாப்ல போய் எனக்கு இந்த நோய் இருக்குது மருந்து கொடுங்கன்னு வாங்கி போட்டுக்கிறாது. அது ஆபத்தானது, அதை மருத்துவர்கள் கூடாதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த ஆன்மா இயல்பாகவே என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சிந்திக்கக்கூடிய அறிவு இந்த ஆன்மாவிற்கு கிடையாது. அப்ப அது சிந்திக்காம அப்படியே ஒரு ஜடப்பொருள் அப்படியே கிடக்கும். நம்ம என்ன பண்ணாலும் அது சரி சொன்னா எடுத்து வச்சா அடுத்த செயலுக்கு போகும், இல்லைன்னா அப்படியே இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடியதுனால இது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடம்பு ஜடம். இந்த உயிர் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த வினைக்கு ஏற்ப நன்மை தீமைகளை செய்து எதை காரணமா வச்சுக்கிட்டு செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, உடம்ப காரணமா வச்சுக்கிட்டு செய்யுது. உடம்பு செய்து, ஆனா அதனால வரக்கூடிய இன்ப துன்பமாகட்டும், சொர்க்க நரகமாகட்டும், பாவ புண்ணியமாகட்டும், இதெல்லாம் எது அனுபவிக்கிறது என்றால் இந்த உயிர் அனுபவிக்கிறது. அதுதான் இங்க விளக்குறார். சொல்லிட்டு மேலும் ஜடப்பொருள் இன்ப துன்பங்கள் பற்றுவதில்லை. இந்த ஜடப்பொருள் எது பற்றது கிடையாது? இன்ப துன்பம். உடம்ப இந்த இன்ப துன்பமோ நன்மை தீமையோ எதுவும் பற்றது கிடையாது. வினை முடிஞ்சா உடம்பு தனியா போயிடும், உயிர் தனியா போயிடும். அப்ப இதெல்லாம் எதை பற்றி கொண்டு இருக்கிறது என்றால், இன்ப துன்பமாகட்டும், நன்மை தீமையாகட்டும், சொர்க்க நரகமாகட்டும், இதெல்லாம் எதுக்குண்டானது என்றால் உயிருக்குண்டானது. அதுபோல இந்த ஆன்மாவை இறைவன் உள்ளிருந்து உணர்த்துகிறான் என்று சொல்லி இது அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறார். இந்த இன்ப துன்பங்களுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் செய்யக்கூடிய இருவினை. இருவினையினுடைய பயனா இந்த ஆன்மா இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றது. பிறகு இதையே கொஞ்சம் விரிவா சொல்லி ஆணவம் கண்மம் மாயை என்றெல்லாம் விரிவாகப்படுத்துகிறார். அதை நாம் அடுத்த வகுப்பிலே சிந்திக்கலாம் என்று சொல்லி இன்றைய வகுப்பிலே சிவபெருமானுடைய தன்மைகளை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். பதியனுடைய இலக்கணத்தை நிறைவு செய்திருக்கிறோம். இந்த பாசத்தினுடைய உண்மையை, பாசத்தினுடைய இலக்கணத்தை தொடங்கி இருக்கிறோம். இதிலே குறிப்பாக இறைவன் எப்படி இந்த பாசத்தோடு இரண்டரை கலந்திருக்கிறான், இந்த ஆன்மாவோடு இந்த உயிரோடு எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாய். ஏன்னா இது சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு இடம். இறைவன் ஒன்றாய் உடனாய் வேறாய் இருத்தல் என்பது அருளாளர்களும் பாடுறாங்க. பெருமான் எப்படி ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான்னு நாவுக்கரசர் பெருமான் அழகா சொல்றார். அதனால இறைவன் இந்த ஆன்மாக்கள் மீது கருணையின் பொருட்டு ஒன்றாகவும் உடனாகவும் வேறாகவும் இருக்கிறான் என்றையும் நாம் பார்க்கிறோம். அதை இப்பதான் துவங்கி இருக்கிறோம். அடுத்தடுத்த வகுப்புல அதை விரிவாக சிந்திக்கலாம் என்று சொல்லி இதுகாரம் இருந்து காணொலியின் வாயிலாக இதை இணையத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுக்கும், நம்மை இயக்கி கொண்டிருக்கக்கூடிய குருவர்களுக்கும் திருவருளுக்கும், நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் உள்ளிட்ட அனைத்து பெருமக்களுக்கும் நன்றியை சொல்லி இந்த வகுப்பை இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.